அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எஸ்ஐஆர் உடைய கணக்கெடுப்புக்கு பிறகு நாம் நடந்து கொள்ள வேண்டிய 3 விஷயங்கள் 4 விஷயங்கள் வழிமுறைகள் உங்களுக்கு நேற்றைய தினம் சொல்லி காட்டினேன். இன்றைய தினம் நேற்று கூட வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டி இன்னொரு வழிமுறை கிடைத்தது. தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு SMS அனுப்பினால் நமக்கு உடனே நம்முடைய எல்லா தகவல்களும் உடனே நமக்கு பதில் கிடைத்துவிடும். அதாவது இசிஐ அப்படின்னு எழுதிட்டு கொஞ்சம் ஃபேஸ் விட்டு அதுக்கு பிறகு நம்முடைய ஓட்டுடைய ஐடியுடைய நம்பர் எழுதி 1950 என்ற நம்பருக்கு SMS அனுப்பணும் அப்படின்னா உடனே நம்முடைய பேர், நம்ம எந்த பகுதியில் ஓட்டு போடுவோம் அப்படின்ற எல்லா தகவல்களும் வந்துவிடும் என்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இந்த 5 விதமான வழிமுறைகளில் நம்முடைய வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்குதா அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம். வாக்காளர் பட்டியலில் பேர் இடம் பெறலை அப்படின்னா அடுத்து நம்ம என்ன செய்யணும்? பல்வேறு அரசியல் கட்சிகள் பல சட்ட ரீதியான போராட்டங்கள் செய்ததற்கு பிறகு நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் தேர்தல் ஆணையம் கொஞ்சம் இந்த பெயர் விடுபட்டவர்களுடைய லிஸ்ட்டை 4 வகையாக என்ன செஞ்சுருக்காங்க, பிரிச்சிருக்கிறாங்க. ASD அப்படின்ற ஒரு விளக்கத்தை என்ன செஞ்சுருக்காங்க, அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ASD அப்படின்ற ஒரு விளக்கத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்டிருக்கக்கூடியவர்களை 4 வகையாக பிரிக்கிறாங்க. முதலாவதாக குறிப்பிட்ட அந்த முகவரியில் ஆளே கிடையாது, ஆளே இல்லை அப்படின்ற முதல் வகை. ரெண்டாவது, அவர்கள் இந்த இடத்தை விட்டு இடம்பெயர்ந்து போயிட்டாங்க, வேற இடம் மாறி போயிட்டாங்க அப்படின்ற ரெண்டாவது. மூன்றாவதாக அவர்கள் இறந்து விட்டார்கள் அப்படின்ற தகவல். 4வது வகை இரட்டை வாக்கு வைத்திருப்பவர்கள். ஒரே பெயருடையவர் 2 இடத்துல அவருக்கு வாக்கு இருந்ததுனால ஒரு இடத்துல அவருடைய வாக்கு இருக்கு, இன்னொரு வாக்கு, இப்படி 4 வகையாக என்ன செஞ்சிருக்காங்க, பிரிச்சிருக்கிறாங்க. 4 வகையாக பிரித்ததன் காரணமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த 4 வகையில் ஏதேனும் ஒன்றின் காரணமாகத்தான் உங்களுடைய பெயரை நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், நீக்கியிருக்கிறோம் அப்படின்றத அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்ல வராங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய பெயர் இடம்பெறாதவர்கள் என்ன செய்யணும், தேர்தல் ஆணையத்துடைய அந்த வெப்சைட்டில் போய் ASD அப்படின்ற அந்த அதுக்குள்ளார உள்ள நுழைஞ்சு என்ன விஷயங்கள் எல்லாம் கேட்குறாங்களோ அந்த தேவையான விஷயங்களை கொடுத்துட்டு அந்த ASDக்குள்ளார நம்முடைய பெயர் எந்த காரணத்தால் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, நம்ம இடம்பெயர்ந்து போயிட்டோம்னு சொல்லி போட்டிருக்கிறாங்களா, அல்லது நம்ம அந்த முகவரியில் இல்லைன்னு சொல்லி வீடு பூட்டி இருந்ததுனால போட்டாங்களா, அல்லது இரட்டை வாக்கு வச்சிருக்கொண்டிருக்காக நம்மளுடைய பேரை நீக்கி வச்சிருக்காங்களா அப்படின்ற எந்த வகையில் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், முதலாவதாக நம்ம தெரிந்து கொள்ளணும். அடுத்ததாக இந்த 4 விதமான காரணங்களில் எதுவுமே நம்முடைய பெயர் நீங்கியதற்கான காரணம் தெரியல, இந்த 4 காரணங்கள் ஒன்றாக இல்லாமல் நம்முடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கு அப்படி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்னா, மறுபடியும் அந்த படிவம் 6 அந்த நம்பரை அந்த படிவத்தை வாங்கி பூர்த்தி செய்து அந்த BLO அதிகாரிகளிடத்துல என்ன செய்யணும், நம்ம கொடுக்கணும். சொல்லப்போனால் அதை உடனே தாமதிக்காமல் நம்ம என்ன செய்யணும், உடனே அந்த நம்பரை வாங்கி என்ன செய்யணும், அந்த நம்பர் படிவத்தை வாங்கி பூர்த்தி செய்து மறுபடியும் நம்ம வாக்காளர் பட்டியலில் சேர்றதுக்காக நம்மளோட பெயரை பதிவு செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் இது 1 மாத அளவுக்கு தான் அளவு. பிப்ரவரி 14 இறுதி பட்டியல் வரும்போது நம்முடைய பேர் கண்டிப்பாக வரணும். அதனால் உடனே நம்ம என்ன செய்யணும், இதற்கான முயற்சி எடுக்கணும். பேர் இல்லாதவர்கள் 4 காரணங்களில் ஏதாவது ஒன்று இல்லாத இருக்கும்போது. அடுத்து 2வதாக ஜனவரி 1ஆம் தேதி
அடுத்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதி கணக்கு பிரகாரம் யாருடைய வயசு 18 வயசு பூர்த்தியானவர்களாக அந்த தேதியில் ஆகிறாங்களோ அல்லது ஏற்கனவே 18 வயசு பூர்த்தியானவர்களாக இருந்து அவங்களுக்கு இந்த வாக்காளர் அடையாள அட்டை வரலையோ அவர்களும் என்ன செய்யணும், அந்த படிவம் 6 வாங்கி என்ன செய்யணும், பூர்த்தி செய்து இந்த வருடத்துடைய புதிய வாக்காளர்களில் தன்னுடைய பெயரை சேர்த்து பிப்ரவரி 14 வெளியாகக்கூடிய இறுதி பட்டியலில் நம்முடைய பெயர் என்ன செய்யணும், இருக்கணும். அப்படின்றதுக்காக அவங்க முயற்சி செஞ்சு அவங்களும் என்ன செய்யணும், அந்த 6ஆம் நம்பர் படிவத்தை பூர்த்தி செய்து அவங்களும் இந்த ஜனவரிக்குள்ளார கொடுக்கறதுக்கு முயற்சிக்கணும். 3வது வகை என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. அதாவது வாக்காளர் அடையாள அட்டை இருக்கும், ஆனால் 2024 SSRல அவங்களுடைய பெயர் என்ன செஞ்சிருக்காது, வந்திருக்காது. ஏற்கனவே நடந்த தேர்தலில் அவங்களுடைய பெயர் வராததுனால அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா தேர்தலில் வாக்கு செலுத்த முடியாமல் ஆயிருப்பாங்க. இப்போ அந்த வாக்காளர் அடையாள அட்டையை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு இப்போ நம்மளுடைய வீடுகளுக்கெல்லாம் 2025 SIRுடைய அந்த படிவம் வீடு வீடாக வந்துச்சா இல்லையா, அந்த படிவங்கள் கூட அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காது, வந்திருக்காது. அவங்க என்ன செய்யணும்னா அவங்களும் உடனடியாக இந்த படிவம் 6 வாங்கி என்ன செய்யணும், பூர்த்தி செய்து புது விண்ணப்பமாக தன்னுடைய விண்ணப்பத்தை என்ன செய்யணும், கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே உள்ளது சரியாக வருதா வராதான்னு தெரியாது. ஆனால் புதிதாக சேரக்கூடியவர்கள் விடுபட்டவர்களுடைய பல காரணங்களை ஏற்று அவர்களை சேர்க்கும் போது யாருக்கு இதுவரைக்கும் அந்த பேர் வாக்காளர் பட்டியலில் வரலையோ அவங்க என்ன செய்யணும், மறுபடியும் அவங்க சேர்க்கறதுக்கு முயற்சிக்கும். இது 3வது வகை முக்கியமானது. 4வது வகை என்ன அப்படின்னா வரைவு வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் முறையாக இருக்குது, சரியாக வந்துச்சு, அதனால நமக்கு நம்முடைய பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே பூர்த்தி செய்து கொடுத்தோம் படிவத்தை, SIR படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்தோம். அதனால இன்னைக்கு டிசம்பர் 19 வெளியிட்ட அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுட்டு நம்ம என்ன செய்யலாம், இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், ஒரு விஷயம் விளங்கி கொள்ளணும். அதாவது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த படிவத்தில் 3 களம் இருந்துச்சு. அதில் 2005 உள்ள அந்த நடந்த அந்த தேர்தலில் நீங்கள் வாக்கு செலுத்துனீங்களா அப்படின்ற ஒரு 2வது களத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதை நீங்கள் பூர்த்தி செய்யலனாலும் பரவாயில்ல, இல்லைன்னு போட்டிருங்க, மேலே உள்ளதையும் அடுத்த 3வது களத்தையும் பூர்த்தி செய்து கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம நிறைய பேர் என்ன செஞ்சுருப்போம், அதை பூர்த்தி செய்து அப்படி கொடுத்துருப்போம். அப்போ 2வது களத்தை கண்டிப்பாக பூர்த்தி செய்யாமல் விட்டுருப்போம். அப்படி விட்டதுனால விட்டிருந்தாலும் நம்முடைய பெயர் என்ன செஞ்சிருக்கலாம், இப்போ வந்திருக்கும். ஆனால் நம்ம அந்த விட்ட அந்த விஷயத்தில் அந்த 2002 2005 காலகட்டத்தில் நம்ம எங்கே இருந்தோம் அப்படின்ற ஒரு தெளிவுகளை நம்ம என்ன செய்யணும், முன்னாடி எடுத்து ரெடியாக வச்சு கொள்றதும் அவசியம். ஏன் அப்படின்னா எல்லா விதமான இந்த தேர்தலுடைய பணிகள்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் இந்த களத்தை பூர்த்தி செய்யாதவர்களுக்கு ஏதாவது ஒரு நோட்டீஸ் நமக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்தியாவில் இதே மாதிரி ஒரு மாநிலத்தில், மேற்கு வங்க மாநிலத்தில் 1,36,00,000 வாக்காளர்களுக்கு இதே மாதிரி என்ன செஞ்சிருக்கு, பின்னாடி நீங்கள் இன்னும் முழுமையாக அந்த படிவத்தை பூர்த்தி செய்யலை அப்படின்னு ஒரு நோட்டீஸ் என்ன செஞ்சுருக்காங்க, தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு. அந்த மாதிரி நோட்டீஸ் வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம அதை ஏன் அந்த இடத்த விட்டோமோ அந்த விஷயத்தில் நம்ம அதோட விஷயமா ஏதாவது தேடுதல் வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்றது விஷயத்துலையும், அல்லது அது விஷயத்தில் ஏதாவது ஆதாரம் கேட்டாங்கன்னா அதற்கான ஆவணங்களை தயாரித்து ரெடியாக வைத்து கொள்வதற்கும் நம்ம என்ன செய்யணும், ரெடியாக இருக்கணும். இது 5வது ஒரு 4வது ஒரு விழிப்புணர்வு. 5வது ஒரு விழிப்புணர்வு என்னென்னா நம்முடைய பெயர் அல்லது முகவரி அல்லது நம்முடைய மொபைல் நம்பர் அல்லது ஆதார் கார்டு இணைக்கிறது,
இது மாதிரி விஷயங்கள் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை படிவம் 8 நம்ம வாங்கி என்ன செய்யணும், பூர்த்தி செய்து நம்ம அதை சரி செய்து கொள்வதற்கு முயற்சி. இப்படியாக இந்த 5 விஷயங்களில் இந்த எஸ்ஐஆருக்குடைய படிவம் இந்த கணக்கெடுப்புக்கு பிறகு உள்ள விஷயத்தில் நம்ம விழிப்புணர்வாக இருப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இதுக்கு அடுத்து 6வதாக கடைசியாக பிப்ரவரி 14 இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் போது இப்போ நம்ம என்னெல்லாம் தீர்த்தம் செஞ்சு கொடுத்தோமோ அதை எல்லாத்தையும் தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கொண்டிருக்குதா, அது முறையாக பயன்படுத்தியிருக்குதா அப்படின்ற விஷயத்த அந்த நேரத்தில் நம்முடைய பேர் சரியாக வந்திருக்குதா அப்படின்றதும் நம்ம உற்று கவனித்து சரியாக கவனிப்பதற்கு நாம் என்ன செய்யணும், கடமைப்பட்டிருக்கிறோம். கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறோம். ஏன்னா இதை வைத்து நம்மை இந்திய குடிமகன் இல்லை என்பதாக மாற்றுவதற்கு சூழ்ச்சிகள் செய்யப்படுது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எல்லா விதமான சூழ்ச்சிகள் இருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஒட்டுமொத்த மனித சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பாக இந்தியாவில் வாழுகிற அனைத்து மக்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்தருவானாக. நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்தருவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய தினம் ஜமாதுல் ஆஹிர் மாதத்துடைய கடைசி நாளில் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய இரவு பிறை பார்க்க வேண்டிய சந்தேகத்திற்குரிய நாள். ரஜபுடைய பிறை தென்பட்டால் இன்ஷா அல்லாஹ் பிறை 1, பிறை தென்படவில்லை என்றால் இன்ஷா அல்லாஹ் நாளை பிறை 1. ஆக நாளை பிறை பார்க்க வேண்டிய நாள், நாளைக்கு பிறை 1. இப்போ இன்னைக்கு பிறை பார்க்கும் போது என்ன செய்யணும், அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் யும்னி வல் ஈமான் வஸ் ஸலாமத்து வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக அல்லாஹ் ஹிலால ருஷ்தியும் வ கைரின் அப்படின்ற துவாக்களை நபி அவர்கள் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அந்த துவாவை செய்து கொண்டால் அந்த மாதம் முழுக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா தீங்கிலிருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பான். எல்லா விஷயங்களும் அந்த துவாவில் அடங்கியிருக்கு. அப்போ அந்த மாதிரி நம்ம பிறையை கண்டால் துவாவை ஓதிக்கொள்வதற்கு நாம் முயற்சிக்கணும். அந்த சுன்னத்தை நாம் கடைபிடிக்க முயற்சிக்கணும். அடுத்ததாக ரஜபுடைய மாதம் இருக்கு. ரொம்ப பிரயோஜனமாக, ரொம்ப இபாதத்துக்குரிய, அல்லாஹுடைய குர்ஆனிலே சிறப்புப்படுத்தி சொல்லப்பட்ட 4 புனிதமான மாதங்கள்ல ஒரு மாதம். மின்ஹா அர்பாத்துன் ஹுரும். வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து 12 மாதங்கள் தான். அதுல மின்ஹா, அதில் அர்பாத்துன் ஹுரும் 4 மாதங்கள் புனிதமானது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காட்டுறான். அந்த 4 மாதங்கள்ல ஒரு மாதம் ரஜபுடி மாதமா இருக்கு. ரஜபுடி மாதத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு இப்படி சொன்னாங்க, சும் மினல் ஹுரும். நோம்பு அதிகமாக வைக்கணும் விரும்பி அந்த சஹாபிக்கு நீண்ட பெரிய ஒரு ஹதீஸ். இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் உங்களுக்கு என்ன செய்யணும், நான் எடுத்து சொல்றேன். சும் மினல் ஹுரும், இந்த சங்கையான புனிதமான மாதங்களில் நீர் நோன்பு வைப்பீராக. ஒத்துரு, நோன்பை விட்டு விடுவீராக. சும் மினல் ஹுரும், நோன்பை வைப்பீர், இந்த புனிதமான மாதத்தில் நோன்பு வைப்பீராக. ஒத்துரு, நோன்பை விட்டு விடுவீராக என்பதாக நபி அவர்கள் 3 தடவை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. 3 தடவை சொல்லிட்டு தன்னுடைய 3 விரலை என்ன செய்யறாங்க, இப்படி சேர்த்து காட்டுறாங்க, இணைச்சு காட்டுறாங்க. ஒம்மஹு சும்மா அர்சலஹு, 3 விரலை என்ன சேர்க்கிறாங்க, திரும்ப விரிக்கிறாங்க. 3 விரலை சேர்க்கிறாங்க, விரிக்கிறாங்க. 3 நாள் புனிதமான இந்த மாதத்துல நோன்பு வச்சுட்டு 3 நாள் நோன்பு விட்டுருங்க. 3 நாள் நோன்பு வச்சுட்டு 3 நாள் விட்டுருங்க. இப்படியாக என்ன செய்யுங்க, அந்த புனிதமான மாதத்தில் கூட தொடர்படியாக முழுமையாக நோன்பு வைக்காம இப்படி விட்டு விட்டு என்ன செய்யுங்க, நோன்பு வைங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு உபதேசம் செய்யறாங்க. ஏன்னா அவரு நபியவர்களை பார்த்துட்டு போன பிறகு மறுபடியும் 1 வருடம் கழிச்சு வராது. நபியவர்களுக்கு அடையாளம் தெரியல, அவருடைய அடையாளமே தெரியல. நான் யாரு தெரியுதா, நான் தான் அவங்கள அன்னைக்கு போன வருஷம் வந்துட்டு போனேனே அப்படின்னு அறிமுகமாகிறார். ஏன் இப்படி உங்களுடைய நிலைமை மாறி இருக்கு அப்படின்னா, நான் ராத்திரி தவிர பகல்ல நான் சாப்பிட்டதே கிடையாது. இந்த உங்களை பார்த்துட்டு போனதுல இருந்து திரும்பி வர வரைக்கும் ராத்திரில மட்டும்தான் நான் சாப்பிட்டேன், பகல்ல சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன சொல்றாரு, தொடர்படியா நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த அளவுக்கு ஒரு தன்னை வருத்தி கொண்டு அவர் செய்ததுனால நபி அவர்கள் பல்வேறு வழிகாட்டுதல் சொல்லும் போது இப்படியும் சொல்றாங்க, புனிதமான மாதங்களை நோன்பு வச்சுக்கொள் என்பதாக நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே அந்த அடிப்படையில் இந்த புனிதமான மாதத்துல நோன்பு வைப்பதின் வாயிலாக கூட நாம் என்ன செய்யலாம், இந்த மாதத்தை நாம் புனிதப்படுத்தலாம்.
வேறு ஏதேனும் நல்ல காரியங்கள் நல்ல அமல்களை தாராளமாக நாம் விரும்பிய விதத்தில் இந்த புனிதமான மாதத்தில் நாம் செய்து கொள்ளலாம். ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அடைய இருக்கின்ற இந்த புனிதமான இந்த மாதத்திலே நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அதனை அடுத்து வருகின்ற ஷாபானுடைய மாதத்திலும் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய உடல் ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை அல்லாஹ் தந்தருவானாக. அதனை அடுத்து வருகின்ற ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் தந்து அந்த ரமலானுடைய முழு பலாபலன்களை பெற்றுக்கொள்கின்ற நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் ஒட்டுமொத்த உலக மக்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக.